ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. ஸ்ருதி கீதை. பரீட்சித்து மகாராஜா கூறியது. பிரம்மஸ்வரூபியே, காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டதாயும் குணங்களுடன் சம்பந்தப்படாததாயும் குறிப்பிட முடியாததாயும் இருக்கும் பிரம்மத்தினிடத்தில் குணங்களை பற்றி கூறப்புகும் வேதங்கள் எப்படி பிரவர்த்திக்கின்றன? ஸ்ரீ சுகர் கூறியது. சர்வேஸ்வரன் ஜீவர்களுக்கு விஷயங்களை அனுபவிக்கவும் பிறந்து கர்மங்களை செய்யவும் இவ்வுலகை விட்டு சென்ற ஜீவன் அவ்வனுபவத்தின் பயனாய் முடிவில் பிரம்மத்தினிடம் கற்பிக்கப்பட்ட உலகை பொய்யென கண்டு கற்பனையை கடந்த நிலையை அடையவுமே புத்தி, இந்திரியங்கள், மனது, பிராணன் இவைகளை சிருஷ்டித்தார். இங்கு கூறப்படும் அந்த பிரம்மத்தை பற்றிய உபனிஷத்து முன்னோர்களுக்கும் முன்னோர்களால் ஆதரிக்கப்பட்டது. எந்த மனிதன் அந்த உபனிஷத் வித்யையை ஸ்ரத்தையுடன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தேகம் முதலிய கட்டுகள் ஏதுமற்றவனாய் மோட்சத்தை அடைவான். இவ்விஷயத்தில் நாரதருக்கும் நாராயண ரிஷிக்கும் இடையில் நிகழ்ந்ததும் நாராயணராலேயே கூறப்பட்டதுமான சம்வாதம் ஒன்று உண்டு. அதன் வரலாற்றை உமக்கு வர்ணிக்கிறேன். ஒரு சமயம் பகவானுக்கு பிரியரான நாரதர் உலகங்களை சுற்றி கொண்டு சனாதனரான ரிஷியை காண நாராயண ஆசிரமத்திற்கு சென்றார். அந்த நாராயண ரிஷி இந்த பாரத வருஷத்திலுள்ள ஜனங்களுடைய க்ஷேமத்திற்காகவும் மோட்சத்திற்காகவும் தர்மம், ஞானம், சாந்தி இவைகளுடன் கூடிய தவத்தை கல்பத்தின் ஆரம்பத்திலிருந்தே செய்து வருகிறார். ராஜன்னு, அந்த நாராயண ஆசிரமத்தில் கலாப கிராமவாசிகளான ரிஷிகள் சூழ வீற்றிருந்த நாராயணரை வணங்கி நாரதர் உம்மால் கேட்கப்பட்ட இதே கேள்வியைத்தான் கேட்டார். மற்ற ரிஷிகள் கேட்டு கொண்டிருக்கையில் பகவான் நாராயண ரிஷி நாரதருக்கு கூறியதாவது: பிரம்மத்தை பற்றிய இதே ஆராய்ச்சிதான் ஜனலோகத்தில் வசிக்கும் முன்னோர்களால் செய்யப்பட்டது. ஸ்ரீ பகவான் கூறியது: நாரதரே, முன்னொரு காலத்தில் ஜனலோகத்தில் வசித்த பிரம்மாவின் மானச புத்திரர்களும் ஜிதேந்திரியர்களுமான முனிவர்களுடைய பிரம்ம சத்திரம் என்ற யாகம் நடந்தது. ஆனால் நீர் அந்த சமயம் ஸ்வேத தீப பிரபுவாகிய அனிருத்த மூர்த்தி என்னும் என்னை தரிசிக்கச் சென்றிருந்தீர். அப்போதுதான் ஸ்ருதிகள் எதை நாடுகின்றனவோ, எதை பற்றி நீர் என்னிடத்தில் கேட்டீரோ அதே விஷயத்தை பற்றிய கேள்வி எழுந்து பிரம்ம விசாரம் நடந்தது. அங்கிருந்த எல்லோரும் வித்யை, தவம், சீலம் இவைகளில் சமமானவர்களாகவும் தன்னை சேர்ந்தவன், எதிராளி, நடுவளவன் என்ற வித்தியாசமின்றி எல்லோரையும் சமமாய் பார்ப்பவர்களாகவும் சித்த புருஷர்களாகவும் இருந்த போதிலும் ஒருவரை சொல்லச் சொல்லி மற்றவர்கள் கேட்பதென ஏற்பாடு செய்து கொண்டார்கள். சனந்தனர் கூறியது: தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இப்பிரபஞ்சத்தை பிரளய காலத்தில் சம்ஹாரம் செய்துவிட்டு சக்திகளுடன் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த பரமாத்மாவை பிரளய காலத்தின் முடிவில் அவருடைய முதல் மூச்சு காற்றுடன் வெளிவந்த வேதங்கள் அவருடைய அடையாளங்களை கூறும் வாக்கியங்களால் துதித்து எழுப்பின. நித்திரையிலிருக்கும் ஒரு சக்கரவர்த்தியை அவரை அண்டி பிழைக்கும் துதி பாடகர்கள் விடியற் காலத்தில் வந்து நல்ல கீர்த்தனங்களால் அவருடைய பராக்கிரமங்களை பாடி துயில் எழச் செய்வது போல் வேதங்கள் பரமாத்மாவை துதித்து எழுப்பின. ஸ்ருதிகள் கூறியது: மாயையால் ஜெயிக்கப்படாதவரே, சராச்சர பிரபஞ்சத்திலுள்ள ஜீவ கோட்டிகளுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை மறைப்பதற்காக முக்குணங்களை ஏற்றுக்கொண்ட மாயையை நாசம் செய்ய வேண்டும். உமது வெற்றி விளங்குவதாக, வெற்றி விளங்குவதாக. உம்மாலேயே நீர் சமஸ்த ஐஸ்வர்யங்களும் நிரம்பியவராக இருக்கின்றீர். எல்லா சக்திகளையும் எழுப்பி விடுகிறவரே, சில சமயம் மாயையுடன் கூடியும் சில சமயம் மாயையுடன் கூடாமல் தனித்திருந்தும் லீலை புரியும் உம்மையே வேதங்களாகிய நாங்கள் போற்றுகிறோம். காணப்பட்ட இந்த ஜகத்தை பரபிரம்மமாகிய தங்களுடைய அம்சம் என்றே வித்வான்கள் அறிகிறார்கள். ஏனென்றால் இதற்கு உற்பத்தியும் நாசமும் மாறுபாடில்லாத உம்மிடமிருந்தே உண்டாகின்றன. அது எப்படியெனில் மண்ணின் வேற்றுருவான குடம் முதலியவற்றிற்கு மண் காரணமாவது போலாகும்.
ஆகையால் வேதங்களும் அவற்றை அறிந்த ரிஷிகளும் தங்களிடத்திலேயே மனத்தின் செயலையும் வாக்கின் செயலையும் அர்ப்பணம் செய்கிறார்கள். மனிதர்களால் வைக்கப்பட்ட காலடிகளில் கல்லின் மேலாயினும் மண்ணின் மேலாயினும் எவ்விதம் பூமியில் வைக்கப்படாதன ஆகும். அவ்வாறே எந்த தேவதைகளை துதித்தாலும் தங்களையேதான் துதித்தது ஆகும். முக்குண வடிவான மாயையை ஆட்டி வைக்கும் பிரபுவே, இவ்வாறு தாங்களே ஜெகத் காரணமென்று அறிந்து விவேகிகள் உலக அனைத்தின் பாவத்தையும் போக்குகிற தங்களுடைய கீர்த்தியாகிற அமுதக் கடலில் மூழ்கி துன்பங்களை போக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்படியிருக்க ஸ்வரூப ஞானத்தினால் எந்த உத்தமாதிகாரிகள் மனதை பற்றிய விருப்பு வெறுப்புகளையும் காலத்தை பற்றிய மூப்பு மரணம் முதலியவைகளையும் கடந்து அகண்டானந்த அனுபவ ரூபமான தங்கள் ஸ்வரூபத்தை பஜிக்கின்றனரோ அவர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா? தன்னுடைய கர்மத்தின் பயனாக எடுத்த சரீரங்களில் போக்தாவாக இருக்கும் ஜீவனை காரிய காரண பிரபஞ்சத்தால் மறைக்க முடியாதவனாகவும் சர்வ சக்திகளுக்கும் உறைவிடமாயிருக்கும் தங்களுடைய அம்சத்தால் ஆகியவனாகவும் கூறுகிறார்கள். இவ்வாறு ஜீவனுடைய தத்துவத்தை ஆராய்ந்தறிந்த ஞானிகள் எல்லா செயல்களையும் அர்ப்பணம் செய்தற்குரிய ஸ்தானமாகவும் பிறவி பிணியை போக்க வல்லதாகவும் உள்ள தங்கள் திருவடியை இப்புவியில் நம்பிக்கையுடன் உபாசிக்கிறார்கள். ஈஷா, அறிய முடியாத ஆத்ம தத்துவத்தை அறிவிப்பதற்காக லீலா சரீரங்களை எடுத்த தங்களுடைய சரித்திரமாகிற அமுதக் கடலில் மூழ்கி சாந்தி எழுதிய சிலர் தங்களுடைய திருவடி தாமரைகளில் வசிக்கும் ஹம்சங்கள் போன்ற ஞானிகளின் சங்கத்தையே நாடுபவர்களாய் வீட்டை விட்டு கிளம்புகின்றனர். அவர்கள் மோட்சத்தையும் விரும்புவதில்லை. பிராணன், மனது, இந்திரியங்கள் இவைகளை அடக்கி திடமான யோகாபியாசத்தை செய்கின்ற முனிவர்கள் மனதில் எந்த பிரம்ம தத்துவத்தை உபாசிக்கின்றனரோ அதை பகைத்தவர்களும் கூட இடைவிடாத நினைவால் அடைந்திருக்கின்றனர். சிறந்த சர்ப்பத்தை போல் திரண்டு உருண்டு நீண்டு இருக்கும் தங்களுடைய கைகளின் ஆலிங்கனத்தில் பற்று வைத்த ஸ்திரீகளும் அடைந்திருக்கின்றனர். தங்கள் திருவடி தாமரையை நாடி தங்களை எங்கும் சமமாக காணும் வேதாபிமான தேவதைகளாகிற நாங்களும் அடைகிறோம். தங்களுக்கு எல்லோரும் சமம். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் உறைபவராக உங்களை எவர்கள் பூஜிக்கின்றார்களோ அவர்கள் மரணத்தை பொருட்படுத்தாமல் மிருத்யுவின் தலைமேல் காலை வைத்து மேலே செல்லுகின்றனர். எவர்கள் உங்களை லட்சியம் செய்வதில்லையோ அவர்களை எவ்வளவு வித்வான்களாய் இருந்தாலும் விதிவிலக்கு வடிவான கயிற்றினால் பசுக்களை கட்டுவது போல் கட்டி வைக்கின்றனர். உங்களிடத்தில் அன்பு செய்பவர்களே அன்றோ தங்களையும் மற்றவர்களையும் புனிதமாக்குகிறார்கள். உற்பத்தியில்லாத பிரகிருதிக்கோ புருஷனுக்கோ உற்பத்தி என்பது ஒவ்வாது. இரண்டினுடைய பரஸ்பர அத்தியாச சம்பந்தத்தால் பிராணனை தரிக்கும் ஜீவர்கள் நீரும் காற்றும் கலந்து தோன்றும் நீர் குமிழிகள் போல் தோன்றுகிறார்கள். அதனால்தான் இந்த ஜீவர்கள் சுஷுப்தியிலும் பிரளயத்திலும் தேனில் எல்லா புஷ்ப ரசங்களும் ஒடுங்குவது போலவும் கடலில் நதிகள் போய் அடங்குவது போலவும் பரம்பொருளாகிய தங்களிடத்தில் பல பெயர் கொண்ட காரிய காரண உபாதிகளுடன் லயமடைகின்றனர். பிறப்பற்றவரே, மிகவும் சஞ்சலமான இந்திரியங்களையும் பிராண வாயுவையும் வசப்படுத்தி கொண்டு அடங்காத மனக்குதிரையை அடக்க எவர்கள் முயல்கிறார்களோ அவர்கள் குருவினுடைய சரண சேவையை விட்டு முயற்சிப்பார்களேயானால் அச்சாதனங்களால் சிரமத்தை மட்டும் அடைந்தவர்களாய் மாலுமியின்றி கப்பலேறி சமுத்திரத்தில் பிரயாணமான வியாபாரிகளைப் போல் நூற்றுக்கணக்கான கஷ்டங்களுக்கு உள்ளாகி தவிப்பார்கள். அகங்காரம் அற்றவர்களும் தங்களுடைய சரணாம்புஜத்தை மனத்தில் இருத்தியவர்களும் தங்கள் பாத தீர்த்தத்தால் பாவத்தை போக்குபவர்களும் ஆகிய ரிஷிகள் கூட இவ்வுலகில் மிக புண்ணியமான தீர்த்தங்களையும் க்ஷேத்திரங்களையும் சேவிக்கின்றனர். நித்யானந்த ஸ்வரூபியும் அந்தராத்மாவும் ஆகிய தங்களிடத்தில் மனதை செலுத்தியவர்கள் புருஷனுடைய வீரியத்தை வீணாக்கும் வீடுகளை நாடுவதில்லை. எக்காரணத்தால் இப்பிரபஞ்சம் சிருஷ்டிக்கு முன் இருக்கவில்லையோ பிரளயத்துக்கு பின்னும் இருப்பதில்லையோ அக்காரணத்தால் இடைக்காலத்திலும் இரண்டற்ற ஆனந்த ரூபியாகிய தங்களிடத்தில் தோன்றுவதும் பொய்யே என்பது நிச்சயம். ஆகையால்தான் மண் முதலிய பொருள்களின் வேற்றுருவான குடம் முதலியவற்றுடன் இப்பிரபஞ்சத்திற்கு உவமை கூறப்படுகிறது.
ஆனால் விவேகம் இல்லாதவர்கள் இருப்பின்றி மனோவிலாசமாக மட்டுமுள்ள இவ்வுலகை உண்மையென்று நம்புகிறார்கள். பகவானே, சாதன மார்க்கங்களில் முயலும் யதிகளும் மனதிலிருக்கும் காமங்களுக்கு வேர்போன்ற வாசனைகளை களைந்தெறியவில்லை என்றால் அசத்துக்களை போன்றவர்களே ஆவர். கழுத்தில் அணிந்திருக்கும் இரத்தினத்தை மறந்துவிட்டவனைப் போல் உள்ளத்தில் உறையும் உம்மை அவர்கள் அறிய மாட்டார்கள். பிராணனுக்கும் இந்திரியங்களுக்கும் திருப்தியை தேடும் கபட யோகிகளுக்கு விட்டு விலகாத சம்சாரமாகிற யமனிடமிருந்தும் அறியப்படாத பதவியிலுள்ள உங்களிடமிருந்தும் 2 வகையிலும் துன்பமேதான் உண்டாகின்றது. ஆணுகுண ஐஸ்வர்யமுள்ள பிரபுவே, உம்மை அறிந்தவன் புண்ணிய பாவங்களின் பலனாகிய இன்ப துன்பங்களை அறிய மாட்டான். அப்போது சரீராபிமானம் உள்ளவர்களுக்காக ஏற்பட்ட விதி விலக்குகளையும் அறிய மாட்டான். ஒவ்வொரு யுகத்திலும் பெரியோர்கள் செய்துள்ள உபதேச பரம்பரையை ஒவ்வொரு நாளும் கேட்டு அவனால் மனதில் நீர் தியானிக்கப்படுவதால் நீர் அவனுக்கு மோட்சத்தை அளிக்கிறீர். ஸ்வர்காதிபதிகளான இந்திரன், பிரம்மா முதலியவர்கள் கூட தங்களை முற்றும் உணர்ந்தவர்கள் அல்லர். முடிவற்றவராய் இருப்பதால் தாங்களும் கூட தங்களை அறியவில்லை. இது ஆச்சரியம். உங்களுடைய வயிற்றில் ஆவரணங்களுடன் கூடின பிரம்மாண்ட கோடிகள் ஆகாயத்தில் துகள்களைப் போல் கால வேகத்தால் ஏக காலத்தில் சுழல்கின்றன. அக்காரணத்தால் ஸ்ருதிகளும் தங்களை நேரில் விளக்கமாட்டாமல் தங்களைத் தவிர மற்றவைகள் இல்லை இல்லை என்று கூறி தங்களிடத்திலேயே முடிவடைந்து தங்களிடத்திலேயே பயனுடையவைகளாக ஆகின்றன. ஸ்ரீ பகவான் கூறியது: இவ்வாறாக ஆதியில் பிறந்தவர்களும் ஆகாய வெளியில் சஞ்சரிப்பவர்களும் மகாத்மாக்களுமான சனகாதி மகரிஷிகளால் சமஸ்த வேத புராண உபனிஷத் சாரம் திரட்டி அளிக்கப்பட்டது. நாரதர் கூறியது: எவர் எல்லா பிராணிகளுடைய பிறவி பிணியையும் போக்குவதற்காக மனதை கவரும் மங்கள வடிவங்களை தரிக்கின்றாரோ அந்த மாசற்ற கீர்த்தியையுடைய பகவானாகிய கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ சுகர் கூறியது: இங்கனம் நாராயண ரிஷியையும் மகாத்மாக்களான அவர்களுடைய சிஷ்யர்களையும் நாரதர் வணங்கி அங்கிருந்து என் பிதாவான சாக்ஷாத் வேத வியாசருடைய ஆசிரமத்திற்கு சென்றார். பகவான் வேத வியாசரால் உபசரிக்கப்பெற்று ஆசனத்தில் இருந்து கொண்டு நாராயணர் வாக்கிலிருந்து கேட்ட அந்த ஸ்ருதி கீதையை அவருக்கு எடுத்துரைத்தார். எவர் இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்களை ஏவுபவரோ, எவர் பிரகிருதிக்கும் ஜீவர்களுக்கும் ஈஸ்வரரோ, எவர் இப்பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அனுப்பிரவேசம் செய்து ஜீவ வடிவில் நின்று சரீரங்களை உண்டாக்கி அவைகளை காப்பாற்றுகிறாரோ, எவரை அடைந்து சரணாகதி செய்த ஜீவன் சுஷுப்தியில் சரீர அபிமானத்தை விடுவது போல் அவித்யை விடுகிறானோ, மாயைக்கு அப்பால் தான் தானாகவே இருப்பவரும் எல்லா பயத்தையும் போக்குபவருமான அந்த ஸ்ரீ ஹரியை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். குறிப்பு: எது வானத்திற்கும் மேலும் பூமிக்கு கீழும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலும் உள்ளதெனவும், எது இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் உள்ளதெனவும் கூறப்படுகிறதோ அது பிரம்மம். இது பிருகதாரண்யக உபனிஷத்தின் வாக்கு. எவன் எந்த ஆசைகளை பற்றியே சிந்தித்து விரும்பி நிற்கிறானோ அவன் இறந்த பின் அந்தந்த ஆசைகளுக்கு தக்க இடங்களில் அந்தந்த ஆசைகளுடன் பிறக்கிறான். இது முண்டக உபனிஷத்தின் வாக்கு. பகவத் ஸ்வரூபிகளாய் விளங்கும் பக்தர்கள் தாங்கள் வசிப்பதால் தீர்த்தங்களை புண்ணிய தீர்த்தங்கள் ஆக்குகின்றனர். தாங்கள் செய்வதால் செயல்களை நற்செயல்கள் ஆக்குகின்றனர். தாங்கள் பின்பற்றுவதால் சாஸ்திரங்களை நற்சாஸ்திரங்கள் ஆக்குகின்றனர். இது நாரத பக்தி சூத்திரத்தின் வாக்கு. பரம்பொருளை உணர்ந்து உய்யும் பொருட்டு சமித்தை கையுறையாய் கொண்டு வேத கேள்வியில் சிறந்தவரும் பிரம்ம நிஷ்டருமான குருவையே தேடி அடைய வேண்டும். இது முண்டக உபனிஷத்தின் வாக்கு. எங்கனம் பெருகியோடும் நதிகள் நாம ரூபங்களை இழந்து சமுத்திரத்தில் மறைகின்றனவோ, அங்கனம் ஞானி நாம ரூபங்களினின்று விடுபட்டு உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்த தேஜோமயமான புருஷனை அடைகிறான். இது முண்டக உபனிஷத்தின் வாக்கு. குழந்தாய், தேனீக்கள் எங்கனம் பல திக்குகளிலுள்ள மரங்களினின்று ரசங்களை சேகரித்து பின் ஒரு ரசமான தேனாகச் செய்கின்றனவோ,
அந்த ரசங்கள் எங்கனம் அறியாவோ, அதாவது நான் இந்த மரத்தின் ரசம், நான் அந்த மரத்தின் ரசம் என்று அறியாவோ, அங்கனமே குழந்தாய் இப்பிராணிகள் எல்லாம் சத்தை அடைந்து ஆழ்ந்த தூக்கத்தில் சத்தை அடைந்துள்ளோம் என்று அறியமாட்டார்கள். இது சாங்கிய உபனிஷத்தின் வாக்கு. இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் ஸ்ருதி கீதை எனப்படும் 87வது அத்தியாயம் முற்றும்.